கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கிறது. இன்றைய தொகுப்பினை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். தெரு விளக்குகளே எரியாதே என்ரிஸ் வார்டு இந்த வார சிறப்பு பார்வையில் கோலார் தங்கவயலில் மினி விதான சௌதா டாக்டர் BR அம்பேத்கர் வார்டு பகுதியில் அமைகிறது. பகுதி கவுன்சிலர் திரு கோதண்டன், சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்களுக்கு நன்றி. உண்மை நிகழ்வுகளின் உன்னத படைப்பு இன்றைய சிறப்பு பார்வையில். தெருவிளக்குகள் எரியாத என்ரிஸ் வார்டு. தங்கவயலில் தெருவிளக்குகள் எரியாத இருண்ட நிலையில் என்ரிஸ் வார்டு உள்ளது. தங்கவயல் நகர சபையின் N6வது என்ரிஸ் வார்டில் என்ரிஸ் 1, என்ரிஸ் 2வது லைன்கள், உக்கட் குவார்டர்ஸ், ஈரோடு லைன், டிரைவர்ஸ் லைன், போலீஸ் லைன், நியூ மாடல் ஹவுஸ், BML A டைப், 8 வீட்டு லைன் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கியுள்ளன. இதே வார்டில் RTO அலுவலகம், 5 விளக்கு பகுதி, வின்ஸ்டன் மெமோரியல், BGML பள்ளி ஆகியவையும் உள்ளன. தங்க சுரங்க நிறுவன பொறுப்பில் இருந்தபோது பெரிய நகரங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நவீன வசதிகளை இந்த வார்டு பெற்றிருந்தது. அதில் உரியம் பகுதியை அடுத்து BML செல்லும் சாலை சதுக்கத்தில் 5 விளக்குகள் கொண்ட உயர் கோபுர கம்பம் அமைக்கப்பட்டது. அது முதல் 5 விளக்கு சதுக்கம் மற்றும் 5 விளக்கு பகுதி என்றும் அந்த பகுதியின் பெயர் விளங்கி வருகிறது. தற்போது 5 விளக்கு கோபுரம் சீரான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் 5 விளக்குகளில் 2 விளக்குகள் மட்டுமே எரிகின்றன. இதனால் இரவு நேரத்தில் வாகன போக்குவரத்து நிறைந்த 5 விளக்கு சாலை இருள் சூழ்ந்து கிடக்கின்றது. அது மட்டுமின்றி வார்டு முழுவதும் தெருவிளக்குகள் பழுதடைந்துள்ளதால் எரிவதில்லை என்று பகுதி மக்கள் கூறுகின்றனர். பல பகுதிகளில் புதர்கள் அடர்ந்து வளர்ந்திருப்பது இயற்கை அழகுடன் காட்சியளித்தாலும் விஷப்பாம்புகள் பெறுவதற்கு வசதியாக புதர்கள் உள்ளன. இதே வார்டில் உள்ள ஸ்கேட்டிங் அரங்கம் அடுத்துள்ள தெருவில் பல ஆண்டுகளாக மழை காலங்களில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தெருவில் ஓடி குடியிருப்பு வாசிகளுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. இந்த கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கும் போது அதில் கழிவுநீர் தேங்காமல் ஓடும் வகையில் கால்வாய்கள் கட்டப்படுவதில்லை. அடைப்புகள் ஏற்படாமல் பராமரிப்பதும் இல்லை. இதனால் பெரும்பாலும் கழிவுநீர் கால்வாய்கள் கழிவுநீர் ஓடாமல் அடைப்பு ஏற்பட்டு பகுதி மக்களின் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கின்றது. என்ரிஸ் வார்டிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது. 5 விளக்கு சதுக்கத்தில் சுரங்க தொழிலாளியின் சிலை உள்ளது. மறுபுறம் சிறிய பூங்கா. இவை இரண்டுமே BML நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் இருந்ததால் இரண்டையும் BML நிறுவனம் பாதுகாவலரை நியமித்து சிறிய பூங்காவில் நீரூற்று அமைத்து பராமரித்து வந்தது. தற்போது பராமரிப்பு பணியை கைவிட்டதால் தொழிலாளர் சிலை மற்றும் நீரூற்று பூங்கா இரண்டும் பராமரிப்பு இல்லாத நிலையில் உள்ளது. இவற்றை நகர சபையே பொறுப்பேற்று பராமரிக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. அதிக குடியிருப்பு பகுதிகள் கொண்ட இந்த வார்டில் ஒரே ஒரு குப்பை சேகரிப்பு லாரி மட்டுமே வருவதால் பல இடங்களில் குப்பைகள் குவிந்திருப்பதாக பகுதி மக்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு வார்டிலும் பல லட்சம் செலவில் கட்டப்பட்ட பொது கழிவறை இந்த வார்டிலும் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. BGML காலத்து பொது கழிவறைகள் பழுதடைந்து பயனின்றி போனதால் வீட்டில் கழிவறை இல்லாத பெரும்பான்மை பகுதி மக்கள் தங்களின் காலை கடன்களை திறந்த வெளியில் கழிக்கும் அவல நிலையில்தான் உள்ளனர். அதேபோல் வார்டுக்கு வார்டு கட்டப்பட்ட சுத்திகரிப்பு குடிநீர் மையம் திறக்கப்படாமல் உள்ளது. தற்போது பொறுப்பேற்றுள்ள நகரசபையின் புதிய நிர்வாகம் வார்டில் நிலவும் அடிப்படை வசதி குறைகளை நிவர்த்தி செய்யும் என்று வார்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கேரள மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல்
ஆளும் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து தங்கவயலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டம். அண்மையில் கேரள மாநிலத்தில் உள்ளாட்சித்துறைக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிக இடங்களை கைப்பற்றின. அதனை கொண்டாடும் வகையில் தங்கவயலில் 16/12/2020 அன்று மாலை ஆண்டர்சன்பேட்டை சதுக்கத்தில் தங்கவயல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பட்டாசு வெடித்து தங்கள் வெற்றியினை கொண்டாடினார்கள். அந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாராட்டு வந்தது. பல்வேறு சவால்களை சந்திச்சு இன்னைக்கு அந்த ஆட்சியை நடத்திட்டு வராங்க. பெரிய முதலாளிகள் பிஜேபி RSS எல்லாம் சேர்ந்து கூட தோக்கடிக்கணுன்றது முடியாம இன்னைக்கு மக்களுக்காக இருக்கக்கூடிய, தொழிலாளிகளுக்காக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துக்காக இருக்கக்கூடியவங்க, இளைஞர்களுக்காக இருக்கக்கூடியவங்க, மாணவர்களுக்காக இருக்கக்கூடியவங்க, ஒரு மத சார்பற்ற ஒரு சமுதாயத்தை இந்த கேரள மாநிலத்தில் தூக்கி பிடிச்சு பினராயி விஜயன் தலைமையில இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அவர்களுடைய வெற்றிக்கு நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி KGF தாலுகா கமிட்டி நம்மளுடைய சார்பாக, நம்ம கில்ஃபர்ட்ஸ் பகுதியுடைய சார்பாக அந்த மக்களை வாழ்த்துகின்றோம். தோழர் பினராயி விஜயனை வாழ்த்துகின்றோம். அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் அதுக்கு ஆதரவாக நின்ற எல்லாரையும் வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பகுதியிலிருந்து அந்த வெற்றியை கொண்டாடுறோம் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி இன்னைக்கு பொலிட் பீரோ கூட இன்னைக்கு பெரிய வாழ்த்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில மீண்டும் ஒரு முறை அந்த மக்களை வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்து பேசுறதுக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியம் அந்த இப்ப இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில கேரளா நம்மளுக்கு ஒரு உதாரணம். வரக்கூடிய நாட்கள்ல எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு பீகார் தேர்தலை பார்த்தா 29 சீட் இடதுசாரிங்க நின்னோம். இடதுசாரிங்க நின்னதுல கிட்ட 18 சீட்டை நம்ம ஜெயிச்சிருக்கோம். 29 நின்னதுல காங்கிரஸ்காரன் 70 நின்னா 10-12 தான் ஜெயிச்சான். ஆகவே எல்லா இடத்துலயும் நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை உயர்ந்துனே வருது. இன்னைக்கு தமிழகத்துல கூட பார்த்தாக்கா வரக்கூடிய தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெறும். அங்கேயும் ஒரு 20-30 எம்எல்ஏங்களை நாம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. வெஸ்ட் பெங்கால்லயும் இன்னைக்கு மூடி ஆபீஸ் எல்லாம் திறந்து இருக்குது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இந்த அகில இந்திய போராட்டத்துல கூட மிகப்பெரிய பந்தை வெற்றிகரமா நடத்தி இருக்கிறாங்க. அந்த இடத்துல கூட இன்னைக்கு முன்னேற்றம் வரும். ஆனா கம்யூனிஸ்டுகள் முன்னேறினே தான் போயினே இருப்போம். நமக்கு தோல்வின்றது இந்த தேர்தல் அரசியலையோ இல்ல மற்றதுலயும் கிடையாது. தொடர்ச்சியா நம்ம போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நம்ம கொள்கை தான் நாளைக்கு ஜெயிக்கும், சோசியலிசம் தான் வெற்றி பெறும், மார்க்சியம் தான் வெற்றி பெறும்ன்றத இன்னைக்கு கேரள மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. கோலார் தங்கவயலில் மினி விதான சௌதா டாக்டர் BR அம்பேத்கர் நகரில் பணி துவங்கியது. தங்கவயலில் மினி விதான சௌதா கட்டிடம் கட்டுவதற்காக அரசு ரூபாய் 10 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தங்கவயலில் மினி விதான சௌதா கட்டுவதற்கான தகுந்த நிலத்தை தேர்வு செய்ய தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் தலைமையில் அரசு அதிகாரிகள் தங்கவயலில் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதில் இறுதியாக ராபர்ட்சன்பேட்டை டாக்டர் அம்பேத்கர் நகரில் நீதிமன்றத்தின் அருகே உள்ள இடம் தேர்வு செய்யப்பட்டன. மினி விதான சௌதா கட்டுமான பணி தொடங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் மாவட்ட பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் திரு சந்திரசேகரை சந்தித்தார். அப்போது மினி விதான சௌதா கட்டுவதில் தாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பினார். உடனே மினி விதான சௌதா கட்டிடம் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிலையில் வருவாய்த்துறை ஆய்வாளர் சிங் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் நகர் வந்த அரசு அதிகாரிகள் அங்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த 3 ஏக்கர் 10 குண்டா நிலத்தை அடையாளப்படுத்தி பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த நிலத்தை JCB இயந்திரம் மூலம் துப்புரவு பணி செய்த அம்பேத்கர் வார்டு கவுன்சிலர் திரு கோதண்டன் கூறும்போது, தங்கவயல் மினி விதான சௌதா கட்டிடம் அம்பேத்கர் வார்டில் அமைவது குறித்து பெருமையாக உள்ளது. இங்கு இடம் தேர்வு செய்தது மட்டுமின்றி இதே வார்டில் ரூபாய் 55 லட்சம் செலவில் பூங்கா அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்களுக்கு என்னுடைய வார்டு மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார்.
ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ನಾನು ಅಂಬೇಡ್ಕರ್ ನಗರ್ கவுன்சிலர் டாக்டர் அம்பேத்கர் 26 வார்டு கவுன்சிலர். நான் என் வார்டில் வந்து மினி விதான்சபா 10 கோடி ரூபாயில் ஆகிருக்குது. அதை வந்து 3 ஏக்கர் 10 குண்டால் ஒரு மினி விதான்சபா ஆகிக்குது. இது வந்து என் வார்டுக்கு எனக்கு பெருமை ஆகிருக்குது. திருப்பி நம்ம எம்எல்ஏ ரூபா கலா சசிதர் எம்எல்ஏ அவங்க வந்து அம்பேத்கர் நகர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. 10 கோடி சாங்ஷன் ஆகிருக்குது. அவங்களுக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திருப்பி பார்க் ஒன்று கேட்டிருந்தேன். அந்த அம்மா பார்க்கில் எனக்கு ஒரு பார்க் வந்து சாங்ஷன் பண்ணிக்கிறேன் 55 லட்சத்தில். அந்த அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் ஊர் அம்பேத்கர் நகர் வட்டார ஏரியா மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திருப்பி கேஜிஎஃப் மக்களுக்காக ஒரு எல்லா ஆஃபீஸும் ஒரு இடத்துல வருது. அவங்களுக்கும் நம்ம கேஜிஎஃப் மக்கள் சார்பாக அதுவும் நன்றி தெரிவிச்சுக்கேன் எம்எல்ஏக்கு. இது வந்து எனக்கு என் ஏரியாவில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து எம்எல்ஏ வந்து ஒரு 10 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி நீங்கள் மினி விதான்சபா பண்ணுறாங்கன்னா அது என் வார்டுக்கு பெருமை. இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம். கதிர்மணி பார்வைகளுக்காக உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.